கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்க, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நம்முடைய பிரயாசத்துக்கு ஒரு நல்ல பலனை நம்ம பெற்றுக்கொள்வது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். நாம் நடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விலையுயர்ந்த உரங்களை போடுகிறோம், மிருகங்கள் சேதப்படுத்தாதபடி, பறவைகள் சேதப்படுத்தாதபடி அந்த பயிர் குடிகளை, அந்த பயிர் நிலத்தை, அந்த விவசாய பண்ணையை நாம் பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம். ஆனாலும் சில நேரங்கள் மழையினாலேயோ, வெயிலினாலேயோ, சீதோஷ்ண நிலைகளினாலேயோ, இயற்கையின் அனுகூலமல்லாத சூழ்நிலைகளினாலேயோ நம்முடைய விவசாயம், அல்லாவிட்டால் நாம் நட்டு பலனை எதிர்பார்த்திருக்கிற ஒரு செடியின் கனி நமக்கு கிடைக்காமல் தோல்வியிலே ஆழ்த்தி நம்மை துக்கம் உண்டாக செய்து விடுகிறது. எனவே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நடுகிறவனாலும் நீர் பாய்ச்சுகிறவனாலும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய நடுதலின் மேல் இரக்கத்தை வியாபரித்து கிருபையை பெருக பண்ணி நம்மேல இறங்குகிற தேவனால் மாத்திரமே ஒரு நல்ல வருமானத்தை, ஒரு நல்ல பலனை, நல்ல ஒரு கனியை நம்மால் அனுபவிக்க முடியும். இந்த காலை வேளையிலே நம்முடைய சுயத்தை சார்ந்து, நம்முடைய அனுபவத்தை சார்ந்து, நம்முடைய பலத்தை சார்ந்து நிற்போமானால், ஆண்டவரே, என் அனுபவம், என் சுயம், என் பலன் எல்லாம் சீரோ. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு விளையச் செய்து, நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமான பலனை எங்கள் வியாபாரத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில் தாரும் என்று அவரை பார்த்து கேட்போம். அவர் இறங்குவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நடுகிற எங்களால, நீர் பாய்ச்சுகிற எங்களால ஒரு கனியை பெற்றுக்கொள்ள முடியாது. இறங்குகிற உங்களால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எங்களால் அறுவடை செய்ய முடியும். இந்த நாளிலும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி நல்ல அறுவடையை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.